கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளைகளை சத்தம் போடாமல் அமைதியாக பார்த்துக்கங்க. இங்கே அங்கே விளையாட விடாதீங்க. நீங்களும் உள்ளம் வெளியும் போகாதீங்க. அமைதியாக தேவ சமூகத்திலே பயத்தோடு பக்தியோடு என்னை இன்றைக்கு ஒரு புது சிருஷ்டியாய் உருவாக்கம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெப சிந்தையோடு கூட காணப்படுங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியன் சாப்டர் 2 verse 20. கலாத்தியன் சாப்டர் 2 verse 20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் கலாத்திய சபையாருக்கு அன்றைக்கு எழுதினதான அந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்துகிறார். பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வசனத்தை எவ்விதமாய் ஆரம்பித்திருக்கிறார் பாருங்க. விசுவாசத்தில் பிழைக்கணும்னு சொன்னால் ஆரம்பம் என்ன சொல்லுது? இந்த வசனத்தில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போது நாம் விசுவாசத்திலே தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்து ஏன் சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை சிந்தித்தால் நாம் ஏன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? சொல்லுங்க. ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் கிறிஸ்து? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமை, அவருடைய வார்த்தைக்கு செவிகொடாதது என்று நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த பாவம் வருவதற்கு முதற் காரணமாக இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியாமல் போனது தான் பாவத்திற்கு உள்ளாக நாம், நம்முடைய சந்ததி எல்லாம் மாறினது. தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக யாவையும் அவர் செய்து முடித்தார் என்று தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு எந்த குறைவையும் அவர் வைக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் கேட்டால் என்ன குறைன்னு கேட்டால் நிறைய குறைய சொல்லுவாங்க. எனக்கு இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு நிறைய குறை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படின்னா அந்த வார்த்தைகள் பொய்யா? அந்த வசனங்கள் பொய்யா? இன்னும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஒரு குறைவும் இல்லை.
சிங்கக்குட்டிகள் கூட, ராஜாவின் பிள்ளைகள் கூட பட்டினியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறைவு என்பது இல்லை. எலியாவின் காலத்தில் அப்படித்தான். ராஜாவுக்கும் ராஜாவின் குடும்பத்தாருக்கும் போஜனம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய எலியாவுக்கு போஜனம் கர்த்தர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அவரை விசுவாசத்தினாலே. காக்கா கொண்டு வந்து கொடுத்தது வேறு. அங்கே போய் நீ உட்காரு, நான் உன்னை போஷிப்பேன்னு சொன்னார், போஷித்தார். அதற்கு கீழ்ப்படிந்து அவர் கடந்து போனார். அங்கே போயிட்டு உட்காருப்பான், காகங்களுக்கு நான் கட்டளை கொடுப்பேன். இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாரு, போய் அம்பர்நாத் ஸ்டேஷனில் உட்காரு, ஒரு காகத்துக்கு நான் கட்டளை கொடுக்குறேன், அது உனக்கு வடப்பாவை கொண்டு வரும். நம்ம பாஷையில் சொன்னால் தானே புரியும். அப்படின்னு சொன்னால் போவோமா? நாம் போவோமா? அதுவும் காக்கா கொண்டு வந்து 4 பேர் மத்தியில் வடப்பாவை கொண்டு வந்து ஸ்டேஷனில் கொடுக்குதுன்னு செய்ய வாங்குவோம்? வாங்குவோம்? வாங்க மாட்டோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு விசுவாசம் இல்லாமல் போகும். இல்லைன்னா தேவன் மேலேயே சந்தேகம் வரும். ஏன் ஒரு மனுஷன் தேவனுக்கே கூட ஆலோசனை சொல்லுவோம், ஏன் ஒரு மனுஷனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாதா, ஒரு மனுஷன் மூலமாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு 1008 கேள்வி கேட்போம். அது அல்ல விசுவாசம், அது அல்ல கீழ்ப்படிதல். அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே விசுவாசித்து சொல்வது. அது எப்படி முடியும்? இந்த பஞ்ச காலத்தில் காகத்திற்கு எங்கேருந்து உணவு வரும் என்றெல்லாம் கேள்வியெல்லாம் எலியா கேட்கவே இல்லை. காகத்துக்கு உணவு எங்கேருந்து வரும் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கல. நாமெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா, இன்றைக்கி ஆஜர் கிடைக்கலன்னா எப்படி அப்படின்னு யோசிப்போம். தேவர் சமூகத்தை அசட்டை பண்ணிவிட்டு போவோம். ஆனால் உள்ளே என்ன வரன்னு பார்த்தா ஒன்றும் வராது, 0வாக தான் இருக்கும். ஆமாம், நம்மளை ஏமாற்றி கொள்ளுகிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு என்ன ஆகுமா? எல்லாம் கூடும். ஆமே. விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க எல்லாரும், விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசித்தால் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு கூடும். விசுவாசிக்கிற விசுவாசிக்கு எல்லாம் கூடும். சும்மா பெயரளவில் நான் இயேசுவை பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ பெயரை வச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. உலகத்தானுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், அது என்ன மற்றவங்களுக்கு இயேசு அறியாதவங்களுக்கெல்லாம் கிடைக்குது. ஆமாம், நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லணும். அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, தனக்கு சித்தமானவனுக்கு அவன் என்ன செய்வானா, விருப்பமானவனுக்கு கொடுப்பான் என்று இருக்கிறது. அவனுடைய கட்டளைக்கு, அவனுடைய வார்த்தைக்கு அவனை சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டால் அவன் கொடுப்பான். ஆனால் எப்படி கொடுப்பான்? திருடி தான் கொடுப்பான். ஏன்னா அவனுடையதுன்னு சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. அவனுடையதுன்னு சொல்லிக்கொள்ள. இப்போ தேசத்தில் தலைவர்களெல்லாம் வராங்க, மந்திரியாக இருக்காங்க, பிரதமராக இருக்காங்க, ஜனாதிபதியாக இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க, மத்திய அமைச்சர்களாக, மாநில அமைச்சர்லாம் இருக்காங்களே. இவங்க என்ன சொல்லிட்டு வராங்க? நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு வராங்களா இல்லையா? ஆனால் அவங்க சொந்த பணத்துலேருந்து எடுத்து செய்கிறாங்க. என்னைக்காவது நம்ம யோசித்து இருக்கோமா? செய்கிறேன்னு சொல்கிறாரே, செய்கிறேன், இதை செய்வேன் அதை செய்வேன். மகாராஷ்டிரா முதல்வர் முதல்ல இருந்தார் ஷிண்டே, அவர் கூட என்ன சொன்னார்? பெண்களுக்கெல்லாம் என்ன செய்வேன்னு சொன்னார். அதுவும் அவர் ஆரம்பத்தில் இல்லை, இப்போது எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் என்ன ஆச்சு? ஆமாம், மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னாரு? 1500 ரூபாய் கொடுத்தாரா? எனக்கு கிடைக்கல. சில பேருக்கு கிடச்சி, உனக்கு கிடச்சி. சுப், சத்தம் வரக்கூடாது வெளியே. இனிமேல் ஒரு தடி தான் எடுத்து வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு கிடச்சிது? எனக்கு கிடச்சிது. எனக்கு வந்தது, ஸ்தோத்திரம். ஆனால் அவர் பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்குறாங்க இல்லை. இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஐயோ பரவாயில்லையே அவர் கொடுக்குறாரு அப்படின்னு ஓட்டு கூட போடுவோம். அவர் பாக்கெட்லேருந்து கொடுக்கறது இல்லை. அங்கே ஸ்டாலின் கொடுத்தாலும் சரி,
இங்கே ஷிண்டே கொடுத்தாலும் சரி. இப்போ இருக்கிறவர் யாருன்னு தெரில, முதலமைச்சர் மாற்றிட்டாங்க இல்லையா? மாற்றிட்டாங்க. ஏற்கலையா? இழுப்பறியில் தான் இருக்குதா? சரி, சோத்திரம், பார்க்கலாம். அப்படி அல்லது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏதாவது செய்தாலும் அவருடைய பாக்கெட்லேருந்து அவங்க எடுத்து என்ன செய்யறதில்லை. ஏனென்றால் அவர்களுடையது அல்ல, நம்முடையது தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பல விதங்களில் நம்மக்கிட்டேருந்து இழுத்து அதில் கொஞ்சம் சொல்லுவாங்க. தேன் அழிக்கிறவன் என்ன செய்வான்? புறங்கையை நக்குவான்ற மாதிரி தேன் அழிக்கிறவன் பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டு புறங்கையை நக்கிட்டு பாட்டிலில் கொடுத்துருவான். ஆனால் இவங்க அப்படி இல்லை, விரலை மாத்திரம் கொஞ்சம் அப்படி நீட்டு நாக்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு பாட்டில் என்ன செய்கிறாங்க, சுருட்டிடுறாங்க. தேசம் இப்படித்தான் சீர்கெட்டு போகிறது. நான் அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சா கூட அது இடையில வந்து விடுகிறது. அரசியல் நிலவரங்கள் அப்படி தேசம் சீர்கெட்டு போவதாய் இருக்கிறபடினாலே நாம் விழித்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் பிசாசு கொடுப்பான், அவனுடையது அல்ல அது. அவனால் ஒன்றையும் உருவாக்க இயலாது, உருவாக்கினதை சொந்தம் கொண்டாடுவான். ஆமென், அல்லேலூயா. காயின் அவனுடையவனா, ஆனால் பொல்லாங்கானால் உண்டானவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கிரியைகள் அவ்விதமாய் மாறினதினால் ஒரு ஜீவனை அவனால் உருவாக்க இயலாது. ஒரு ஆசீர்வாதத்தை அவனால் உருவாக்க இயலாது. வேற ஒருத்தலேருந்து எடுத்து கப்சா பண்ணி இன்னொருத்தருக்கு அவனுக்கு பிரியமானவங்களுக்கு கொடுக்கிறான். இயேசுவே அப்படி தானே ஏமாத்த நினைச்சான். உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர் இல்லையா? ஆமாவா இல்லையா? உலக சிருஷ்டிகர் தானே, உலக ரட்சகர் தானே. அவர்கிட்ட என்ன சொன்னா, இதோ இந்த உலகமே என் கையில் இருக்குது. எப்படி கொண்டு வரான் பாருங்க, இந்த உலகமே என் கையில் இருக்குது. சிருஷ்டித்தவர்கிட்டயே ஏமாத்துவான்னா நம்மளெல்லாம் எவ்விதமாக ஏமாற்ற மாட்டான். சிருஷ்டித்தவரையே ஏமாத்துவான்னா நம்மளெல்லாம் எந்த அளவுக்கு ஏமாத்துவான்? அப்போ நம்ம ஏமாறக்கூடாதுன்னு சொன்னால் சிருஷ்டித்தவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எலியாவுக்கு சொல்லப்பட்டது, அப்பா பஞ்சகாலம் போய் அந்த கேரிட்டாட்டண்டையில் என்ன செய், ஒலித்து கொண்டிரு, அங்கே இரு, நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன், அவைகள் உன்னை போஷிக்கும். அவர் ஒன்றும் சொல்லலை, ஒரு வார்த்தை மறு உத்தரவு சொல்லலை. அப்படியே விசுவாசித்து கேரிட்டாட்டண்டைக்கு போனார். அந்த ஆற்றண்டைக்கு கூட அனுப்பினது எதற்காக என்றால், பஞ்சகாலம், வறட்சி, மழை இல்லை, கொஞ்சம் தண்ணீர் அங்கே இருந்துச்சு, அங்கே தண்ணீர் இருக்கிறவரெல்லாம் கொஞ்சம் குடிச்சிக்க அப்படின்னு தான் அந்த ஆற்றங்கரைக்கு அனுப்பினார். மற்ற நதிகளெல்லாம் வற்றி போய்விட்டது, அங்கே கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதனால் அங்கே போ அப்படின்றார். வசனம் சொல்லுகிறது, காகத்தின் மூலமாய் போஷித்ததை அவன் சாப்பிட்டான். அந்த தண்ணீரை, அந்த கேரிட்டாற்றின் தண்ணீரை என்ன செய்தான், குடித்தான். அதுக்கப்புறம் இருக்க வறட்சி ஆனதுனால அந்த கேரிட்டாற்றின் தண்ணீரை என்ன ஆனது, வற்றி போனது. அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறார், சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு பெரிய தனவான் இருக்கான், ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கான், அவனை கொண்டு நான் போஷிப்பேன். அப்படியா சொன்னார்? இல்லை, சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே போயிட்டு ஒரு விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன். எந்தெந்த சூழ்நிலையில் எது நடக்க முடியாதோ அதை நடத்தி காண்பிப்பவர் தேவன். அப்படி எந்தெந்த சூழ்நிலையில் எது நடக்காது என்று நாம் தீர்மானிக்கிறோம், அதை நடத்தி காண்பிக்கிறவர் தேவன். அதை நாம் அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் அற்புதங்களை காண முடியும். அப்ப இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த விசுவாச குறைவு இருப்பதினால்தான் சில விஷயங்களை நாம் முழுமையாக சுதந்திரிக்க முடியவில்லை. சில விஷயங்களை, சில ஆசீர்வாதங்களை வந்தும் கூட நம்மளால் என்ன செய்ய முடியலை, வராமல் போல, இல்லாமல் இல்லை, இருக்கு, ஆனால் அனுபவிக்க முடியலை. அதனால் நமக்கு திருப்தி இல்லை, அதனால் நமக்கு சந்தோஷம் இல்லை, அதனால் நமக்கு சமாதானம் இல்லை, அதனால் பிரச்சனை தான் உண்டானது.
காரணம் என்ன? நம்முடைய விசுவாச குறைவு, நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய கீழ்ப்படியாமை. அப்போ கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நம்மை பிழைக்க வைக்கும். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நம்மளை என்ன செய்யும்? பிழைக்க வைக்கும். இந்த வார்த்தையை சொன்ன பவுல், அவள் சவுலாய் இருந்த பொழுது அவரை மாதிரி ஒரு பெரிய படித்தவர் யாரும் இல்லை. சகல சாஸ்திரத்தையும் கற்றவராம். அவருடைய முந்தின வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பெருமைப்பட்டு கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் அவரிடத்தில் இருந்தது. பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தது, அதிகாரம் இருந்தது. யாரை வேணாலும் கட்டலாம். கட்டலான்னா தாலி கட்டுறதில்லை, கட்டி கொண்டு போய் ஜெயிலில் போடலாம், விலங்கு போடலாம். அந்த அதிகாரம் தான் வாங்கியிருந்தார் அவர். யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார் சவுலாய் இருந்த பொழுது. ஆனால் அப்பொழுது அவருக்கு இல்லாது இருந்த அந்த சந்தோஷம், சமாதானம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் இயேசு அவர்கிட்ட சொன்னது. யாருன்னு கேட்கும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அப்பா நீ உதைக்கக்கூடாத இடத்துல உதைக்கிற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். எங்கே உதைக்கிறது? முள்ளை நம்ம போய் உதைப்போமா? அறிவு இருக்கு இல்லையா நமக்கு? முள்ளை உதைச்சா என்ன ஆகும்? குத்திக்கும். அப்புறம் என்ன வரும்? ரத்தம் வரும். அந்த முள் உள்ளே போய் உடஞ்சிக்கிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? உள்ளே ஜலம் வச்சிரும். அதை அப்படியே பார்க்காம விட்டால் என்ன ஆகும்? காலையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அப்புறம் நம்மளால் எந்த அதிகாரத்தையும் வச்சு என்ன செய்ய முடியாது? ஓடிச்சாடி ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நீர் யார் என்று கேட்டபொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொன்னார். கண்ணை திறந்து பார்க்குறாரு, ஒரே இருட்டாக இருக்கு. பிரகாசத்தோடு தான் போனார், அதிகாரத்தோடு தான் போனார், தைரியத்தோடு தான் போனார், பெருமையோடு தான் போனார், கம்பீரத்தோடு தான் போனார். இன்னைக்கு காரியத்தை செஞ்சு முடிச்சிருவேன்ற அகங்காரத்தில் தான் போனார். ஆனால் இயேசு கிறிஸ்து வரிமளித்த பொழுது அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ தடவிக்கிட்டு நிற்கிறார். முன்னால் தான் இருக்குது தமஸ்கு பட்டணம், போகிறதுக்கு வழி தெரியல, போகிறதுக்கு தெரியல. பார்க்குறேன். அதுக்கப்புறம் கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு போனாங்க, கையிலாக கொடுத்து கொண்டு போனார்கள். கையை பிடிச்சி, எங்கேப்பா போனோம் உனக்கு கூட வந்தவங்க? எங்கே போனோம்? தமஸ்குக்கு உள்ளே போனோம். தமஸ்குக்கு உள்ளே போனோன்னு தான் வந்தார். ஆனால் கண்ணை திறந்துட்டு போயிருந்தார்னா அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை உண்டாகும். அப்போது அந்த தமஸ்குக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பு அவருடைய கண்ணிற்கு ஒரு ஷட்டர் போட்டார். இனிமேல் யாரையும் என்ன செய்ய முடியாது, யாரை தேடிட்டு போனியோ அவங்கள என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பார்வை இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு கூட உண்மை முத்தமாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், எந்த ஜாம்பவானாலும் எந்த பிசாசினுடைய கிரிகளினாலும் எவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை தொடுவதற்கில்லை, பார்க்க கூட கர்த்தர் உத்தரவு கொடுக்கறதில்லை. அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கறதுக்கு கூட முடியாது. பார்த்து அதானே இப்போ இவங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்கள சிறைப்படுத்த முடியும், ஏதாவது அவங்களுக்கு விரோதமாக செய்ய முடியும். பார்க்கவே முடியாதபடி செய்துட்டார். ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி சொன்னதுக்கப்புறம் பவுல் ஏசுவினிடத்தில் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? இப்படி என்னை பண்ணிட்டீங்களே, நீரெல்லாம் ஒரு ஆண்டவரா அப்படின்லாம் கேட்கல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்,
என்ன கேட்டார்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நீ உள்ளே போப்பா, தமஸ்குக்கு உள்ளே போ, அங்கே போனதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேனோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அந்த 3 நாளுமே அவர் என்ன செய்யலை? ஃபாஸ்டிங்கில் தான் இருந்தார். 3 நாளும் யார் ஃபாஸ்டிங் போட சொன்னவர்? இயேசு போட சொல்லலை. ஆனால் இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அவரோடு கூட உறவாடுவதற்கு, அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் 3 நாளாக அப்படியே இருக்கிறார். கேட்டிருந்தா அவருக்கு எல்லாம் கிடச்சிருக்கும். ஏன்னா அதிகாரம் எல்லாம் கையில் தான் இருக்குது. கண்ணு தான் குருடாச்சு, மற்றபடி எல்லாம் என்ன இருக்குது? படிப்பு அவர் கூட தான் இருக்குது, பட்டம் அவர் கூட தான் இருக்குது, அவருடைய எல்லா காரியங்களும் பெருமை எல்லாம் அதிகாரங்கள் எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை, எல்லாம் இருக்குது. இப்போ என்ன பார்வை மாத்திரம் இல்லை. அப்போ பாருங்கள், எல்லாம் இருந்தும் கூட ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கை இருளாக இருக்கும் என்று சொன்ன. கண்ணு போச்சுன்னா என்ன ஆகிப்போச்சு? இருளாயிடும். அவனுடைய வாழ்வில் இருள் வந்துவிட்டால் என்ன இருந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது. யாரையாவது ஒருத்தரை என்ன தான் செய்யணும்? அவன் நம்பி ஒருத்தரை சார்ந்து தான் வாழ வேண்டும். அப்போது இது ஆவிக்குரிய அந்தகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சரீரத்தின்படி இருக்கக்கூடிய இருளாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே நமக்கு இருக்கக்கூடாது என்று தான் தேவன் விரும்புகிறார். அப்போ அவனுடைய வாழ்க்கையை அந்தகாரப்படுத்தினது தீமைக்காக அல்ல. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்கிற தேவன். ஆமென். அவர் எதை செய்தாலும், எதை அனுமதித்தாலும் நன்மைக்காக செய்கிறவர், தீமைக்காக அல்ல. இப்போ அவனுக்கு அந்தகாரத்தை, அவனுடைய கண்ணை குருடாக்கினது, பார்வையற்று போனது தீமைக்காக அல்ல. அவன் தன்னை உணர்ந்து, இயேசுவை அறிந்து, இயேசுவின் நாமத்திற்கு மகிமையான கருவியாய் அவன் மாற வேண்டும் என்பதற்காக. கவனிங்க. அப்போ சில நேரத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு கடந்து வரும், கடந்து வந்ததும் உண்டு. இந்த வருட கடைசியிலே இருக்கிறோம் இல்லையா? இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? என்ன சொல்றத ஒழுங்காக தான் சொல்லுங்களேன். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? ஒருத்தருக்கு கூட ஞாபகம் இல்லை. வாக்குத்தத்தம் ஒருத்தர் தான். உங்களுக்கே வாக்குத்தத்தமே வந்ததா? அது கூட ஞாபகம் இல்லையா? அப்போது ரெண்டுமே இல்லை, டபுளாக வந்திருக்குது, ஆனாலும் ஞாபகம் இல்லை. ஏன்னா அதை குறித்து நமக்கு என்ன சொல்கிறது? அதன் மேல் ஒரு வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. அதை விசுவாசித்திருந்தால் அது நம்ம மனசுக்குள்ளவே இருந்திருக்கும். ஓ, இந்த வருஷத்தில் கர்த்தர், அது உண்மைதான். ஆனால் இல்லையே. சரி, நாளைக்கு இன்னைக்கு போய் கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு வந்து சொல்லுங்கள், பார்க்கலாம். தேடுறீங்களா? ஏன்னு கேட்டால், தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிதலும் அதன் மேல் விசுவாசமும் இருக்கும் என்று சொன்னால், அதனால் நமக்கு பிழைப்பு, ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். எனக்கு கூட ஞாபகம் இல்லை. என்ன சோத்திரம்? யாருக்குமே ஞாபகம் இல்லை. நாளைக்கு எல்லாருமே யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதீங்க, அவங்களே கண்டுபிடிக்கட்டும். ஓகே? அவனுக்கு புரியுது நான் சொல்கிறதெல்லாம். ஓகேன்னா தலையாட்டிட்டான். அப்போ தேவன் ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், கட்டளையாவது ஞாபகம் இருக்கா? வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டேன். கட்டளை போய் யாரையாவது ஞாபகம் வைப்பாங்க? ஐயா, ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஆசீர்வாதத்தை விட கட்டளை ரொம்ப முக்கியம்.
அதற்கு கீழ்ப்படிவதும் அதை விசுவாசிப்பதும் அதைவிட முக்கியம். அதைவிட முக்கியம். அப்போ இங்கே அவருக்கு சொல்லப்பட்டது அதுதான், நீ போப்பா, அங்கே உனக்கு சொல்லப்படும். போனார், 3 நாள் காத்திருந்தார். 3வது நாளிலே அதற்கப்புறம் அங்கே யாரை இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு போனாரோ, எந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணணும்னு போனாரோ அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒருத்தரை, அனனியா என்ற தீர்க்கதரிசியை அவர் அனுப்புகிறாரு. அந்த கர்த்தருடைய பிள்ளையை அனுப்புகிறாரு. போப்பா, போயிட்டு அவன் மேல் கைகளை வைத்து பார்வையடைவே ஆகையான்னு சொல்லு. இப்போ அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? உலக பிரகாரமான அதிகாரத்தை பெற்று வந்தவன் குருடாகி நிற்கிறான். கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாசித்த அவருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் இப்பொழுது அதிகாரத்தோடு நிற்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கீழ்ப்படிஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? கீழ்ப்படிந்தால், விசுவாசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பிசாசின் கிரியைகள் மேல் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய நினைக்கிற, நம்மளை அரெஸ்ட் பண்ண நினைக்கிற, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை அரெஸ்ட் பண்ண நினைக்கிற பிசாசின் கிரியைகள் மேல் நமக்கு அதிகாரம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். அனனியா கிட்ட சொல்கிறார், நீ போப்பா, போய் கைகளை வைத்து சொல்லு, பார்வை அடையாக. அது சொல்லி சொல்கிறார், வழியிலே உன்னை சந்தித்த இயேசு நீ பார்வை அடையும்படியாக என்னை அனுப்பினார். ஆமென். நீ எந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தியோ அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தேவன், அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தகப்பன் அவர் தான் அவர் தான் அனுப்பினார். இப்போ இயேசு டைரெக்டாக அவனுக்கு பார்வை கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அவர் நீதியுள்ள தேவன். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம கையிலே ஒப்பு கொடுத்து அவர்களை க்ளோஸ் பண்ண வைப்பார். க்ளோஸ் பண்ணுறதுனா கொல்றது இல்லை, அவர்களை மேற்கொள்ள வைப்பார், ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். அப்போ இந்த ஆண்டு சில விஷயங்களில் நமக்கு ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை, தோற்று போனதை போல் இருக்கணும்னு சொன்னால் நமக்குள்ளே விசுவாச குறைவு, கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் இருக்கிறது என்பது தான் பொருள். எங்கே நம்ம கீழ்ப்படியலை, எதில் நம்ம விசுவாசிக்கலைன்னு தான் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே நிதானிக்கணும். எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ 12 மாதத்துக்கு 12 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? அதை விசுவாசித்தோமா? அப்படின்னா ஆமாம் விசுவாசித்தேன்னு சொல்லுவாங்க. அங்கே விசுவாசித்தா எங்கே? விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்படுது. நம்ம பிழைக்கலையே. சில காரியங்கள் எல்லாத்துலேயும் சொல்ல முடியாது. பிழைச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த ஜீவனோடு இருக்கிறதுன்னு சொல்லலை, அதல்ல. அவர் மூலமாய் வரக்கூடியதான ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போனதற்கு காரணம் வெறும் சரீரத்தில் மாத்திரம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வாஞ்சிப்பது அல்ல, ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் 3லும். அவர் எதிலுமே குறை வைக்கலை. ஆவிக்குரிய சத்தியம் நமக்கு இல்லையா? கொடுக்கலையா? அவர் வெளியே இங்கே கொடுக்கப்படக்கூடிய சத்தியத்துக்காக வெளியே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு அதனுடைய அருமை தெரியறதில்லை. ஏன்னா எப்பவுமே நம்ம பிரியாணி சாப்பிட்றோம்ல, எப்பவுமே பிரியாணி சாப்பிட்றதுனால ஓயாமல் சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் மாறுதலாக வேறு எதுனா போடக்கூடாதா அப்படின்ற நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு அப்படி தான். பிரியாணினா நேற்று அவன் ஒருத்தன் பிரியாணி சாப்பிடவே இல்லை, எனக்கு டால் சோறு கொடுங்க அப்படின்றான். ஏன்னா புளிச்சு போகுது. இதை கஞ்சி ஊறுக்காய் குடிக்கிறவன்கிட்ட கொடுங்க, கஞ்சி ஊறுக்காய் தான் கிடைக்குது. யாரையும் நான் தப்பாக சொல்ல, குறைச்சி சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கஞ்சி ஊறுக்காய் வச்சுட்டு குடிக்கிறவங்க, இல்லை ஒரு கருவாட்டை கடிச்சிக்கிட்டு குடிக்கிறவங்க இருக்காங்க. அது கூட அவங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு. சில பேர் நான் சொல்ல பார்த்துறேன், பிரியாணின்னு எனக்கு இது இருந்தால் போதும், ஒரு சின்ன வெங்காயமும் கஞ்சியும் கொஞ்சம் தயிரையும் ஊற்றிக்கிட்டு கரைச்சி குடித்தா போதும், அது அவங்களுக்கு தேவாமிரதமாக இருக்கும். பிரியாணி கூட அவங்க லைக் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படி எப்படி சின்ன வயசுலேருந்து அதை பழகுனதுனால அந்த டேஸ்ட்டு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு? சைனீஸ் இல்லையா? நிறைய பேருடைய வாயில் அதுதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம சைனாக்காரனுங்க இல்லை, இந்தியன் தான். ஆனால் இந்தியனுக்குள்ள சைனா உணவை என்ன செய்துட்டாங்க? திணித்து விட்டார்கள். நம்முடைய இதெல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்குது. களின்னு சொன்னால் கம்பங்களி, கேழ்வரகு களி, சோளக்களி, இதெல்லாம் நமக்கு அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் எங்கேயோ ஓடி போச்சு. இப்போ மறுபடியும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விலையை பார்த்தா என்ன ஆகுது? பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி லகுவாய் கிடைத்ததெல்லாம் இன்றைக்கி அபூர்வமாய் மாறிவிட்டது. நம்ம ஊரில் ப்ரெஷ்ஷு நிறைய பேர் அப்போ ப்ரெஷ்ஷு இல்லை, யூஸ் பண்ணல. வேப்பங்குச்சி அப்படியே போவாங்க, உடைப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி தேய்ச்சிட்டு துப்பிட்டு போட்டு வந்துடுவாங்க. நல்லா இருந்தாங்க. ஆனால் அவன் சொன்னான், அப்புறம் கறியும் உப்பும் வச்சு என்ன செய்தாங்க? கறியும் உப்பும் வச்சும் கூட தேய்ச்சாங்க. நான் கூட தேய்ச்சிருக்கேன். நல்லா இருக்கும், பல் அப்படி வெள்ளையாக இருக்கும். அன்றைக்கி என்ன சொன்னாங்க? ஐயோ இதெல்லாம் தப்பு, ஈரலெல்லாம் போயிட்டு என்ன ஆகும்? பல் அந்த குச்சி குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும், அது வரும், இது வரணும். ஒன்றும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொன்னதே மறக்க வச்சான். அப்புறம் கறியும் உப்பும் வச்சு தேய்க்கிறதையும் ஐயோ அதெல்லாம் தப்பு அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பேஸ்ட்லேயே என்ன வந்துடுச்சு? உப்பு இருக்கா, கறி இருக்கா? அதே மாதிரி வேப்பங்குச்சிங்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது பண்ணி பிராண்ட் அதை பைண்ட் பண்ணி ஒவ்வொரு பேக்கெட்டு. இங்கேயோடைய அமெரிக்காவில் அது ஒரு 10 குச்சி இருக்கிறது விலை வந்து பார்த்தா ஒரு $100 சொல்கிறோம். நம்ம சும்மா கிடைக்கிறது துப்பிட்டு போகிறோம். ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏற்றுமதி ஆகுது. அங்கே அவன் எதெல்லாம் நமக்குள்ளே வேண்டாம் நல்லதெல்லாம் கெடுத்தாங்களோ, முருங்கைக்கீரை இன்றைக்கி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சின்ன பேக்கெட்டு எவ்வளோ வேலை, எவ்வளோ வேலை. நமக்கு லகுவாய் கிடைப்பதையெல்லாம் நம்மளை மறக்கடிச்சிட்டு நம்முடைய ஹெல்த்தை காலி பண்ணிட்டாங்க. எப்பவுமே மாத்திரை எடுங்கன்ற மாதிரி வச்சுட்டாங்க. தடிக்க விழுந்தால் மாத்திரை தான். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தடிக்க விழுந்தா தேய்ச்சிக்கிச்சின்னு சொன்னால் என்ன செய்வோம் தெரியுமா? கொஞ்சம் மண் எடுத்து கொஞ்சம் நல்லா அப்படி கல்லாக இருக்கிறதெல்லாம் தள்ளிட்டு அந்த தூசியை மாத்திரம் என்ன செய்வோம்? பற்றி தட்டிட்டு போயிட்டே இருப்போம். முடிஞ்சு போச்சு. காயத்துக்கு மருந்து ஆறி போச்சு. சில நேரத்தில் முடி கொட்டுது அப்படின்னு சொன்னால் இந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வாங்க? அதை வச்சு தேய்ச்சி அது நல்லா இருக்கும். இப்பெல்லாம் கேட்கும் போது ஐயோ புத்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. புத்து மண்ணுனா பாம்பு குடி இருக்கக்கூடிய இடம் தெரியுமா? ஆக்சுவலாக அது கரையாம்பற்று. ஆமாம், அப்படியெல்லாம் இருந்தது. பாருங்க, இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கக்கூடியதான காரியங்களை பிசாசு சரீரத்தில் எப்படி செய்கிறான், அதே போல் ஆவியிலும் ஆத்மாவிலும் அவன் செய்கிறான். ஆனாலும் தேவன் நமக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. எந்த குறையும் தேவன் நமக்கு வைக்கலை, வைக்கவும் மாட்டார். ஏன்னு கேட்டால் தொடர்ந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். வரக்கூடிய ஆண்டில், இந்த ஆண்டு மாத்திரம், இனி வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே பொல்லாத ஆண்டுகள் தான். நல்ல ஆண்டு என்று சொல்லிக் கொள்வதற்கு இனி வரக்கூடிய காலங்கள் இல்லை. ஏன்னு கேட்டால் அழிவின் விளிம்பிலே இருக்கக்கூடியதான உலகம். அழிவின் விளிம்பிலே இருந்துக்கிட்டு நல்லது நடக்கும்னு பார்த்தா நடக்குமா? நல்லது நடக்கும்னு பார்த்தா நடக்குமா? நடக்காது. அப்போது எத்தனை புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சொன்னாலும் நடக்காது, இல்லை சொல்லலைனாலும் நடக்காது. அது ஒரு ஃபேஷன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2025, 2000 வருஷம் வந்து காலாண்டுக்குள்ளே வந்துட்டோம்.
2000 வருஷம் பிறந்து 1/4 நூற்றாண்டுக்குள்ளே வந்து விட்டோம். ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு தான், புதிய ஆண்டு தான். அது வேலையை அது செய்துக்கிட்டே இருக்கு. வசனம் சொல்லுது, நாளை தினத்தை குறித்து இயேசு சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அப்போ என்ன செய்யணும்? நாளை தினம் தனக்காக கவலைப்படும். ஐயோ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் செய்யணுமென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல் 2025 குறித்து நாம் சந்தோஷப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். சந்தோஷப்படுறதுனால வந்துட போகிறதும் இல்லை, கவலைப்படுறதுனால போக போகிறதும் இல்லை. ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்மை சிருஷ்டித்தவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்தால் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும். பஞ்சம் வரட்டும், வியாதி வரட்டும், கொள்ளை நோய்கள் வரட்டும், பயங்கரமான பூகங்கள் வரட்டும், பயங்கரமான வெள்ளங்கள் வரட்டும், யுத்தங்கள் வரட்டும், 3வது உலக மகா யுத்தம் கூட வரட்டும். நெய்யா எல்லாம் வரணும்னு சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. இனிமேல் வரக்கூடிய உலகம் இப்படித்தான். வராதுன்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்களை கள்ள தீர்க்கதரிசின்னு நினச்சிக்கங்க. ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம். 2020 நிறைய பேர் இது கோல்டன் ஆண்டுன்னு சொன்னாங்க. கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க 2020 கோல்டன் ஆண்டுன்னு. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 2020 ஒரே வார்த்தையில் முடித்தார். ஒரே வார்த்தையில் முடித்தார். 2020 கிரிக்கெட் மேட்ச், வாழ்வா சாவா. ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் வாக்குதத்தமே ஞாபகம் இல்லை, கட்டளையும் ஞாபகம் இல்லை. 2020 கொரோனாலாம் வந்து போயிடுச்சியா, மறந்து போயிட்டோம். கொரோனாவில் பயந்தே மறந்துட்டோம். வேற ஒன்றும் பெருசாக கூட சொல்லலை அன்னைக்கு. ஒரே ஒரு வார்த்தை தான், 2020 மேட்ச், 2020 2020. 2020 மேட்ச் கடைசி நேரம் எப்படி இருக்கும்? ஒரு ஓவர் இல்லைன்னா ஒரு பால் 6 ரன் எடுக்கணும்னு சொன்னால் தோனி அடிச்சிருவார், அடிக்காமலும் போவார் இல்லையா? நிறைய அப்படி நடந்திருக்கு இல்லையா? அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார், வாழ்வா சாவா. என்ன நடக்கும்னு தெரியாது. அதுதானே இருந்தது நமக்கு 2020. ஆரம்பம் புத்தாண்டு தான். ஐயோ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. 2020 அது சொல்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு. 2020 420 மாதிரி. 420 தெரியுமா? 420 யார் சொல்லுவாங்க? திருடன். நாம் கூட இந்த வருஷத்தில் 420 இருந்திருக்கோம். யார்கிட்ட தெரியுமா? கர்த்தரிடத்தில். அவருக்குரியதை கொடுக்கலன்னு சொன்னால் அவர் அப்படி தான் சொல்கிறார், வஞ்சிக்கிறவர்கள், திருடர்கள். நான் சொல்லலை, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன எங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உபவாச நாளில் எங்களை திருடர்கள், வஞ்சகர்கள்னு சொன்னால் நான் சொல்லலை. 420 சொல்கிறதுக்கு கர்த்தருடைய அங்கே வசனம் அப்படி இருக்குது. உலகத்தில் 420 சட்டம். 420 சட்டத்தில் கைது பண்ணுறான்னு சொன்னால் அவன் திருடி இருக்கான், ராபரி பண்ணியிருக்கான். நாம் கூட அந்த ராபரி பண்ணுறோம், கர்த்தரை ஏமாத்துறோமே. இந்த வருஷம் உங்கள் கையில் எவ்வளோ வந்துச்சு சிஸ்டர்? உங்களுக்குன்னு கையில் ஏதாவது வந்திருக்கான்ல? வந்துச்சா இல்லையா? அதில் கர்த்தருக்குன்னு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்லை இல்லையா? தப்பாக நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. தாய் உனக்குன்னு ஏதாவது வந்திருக்கல்ல, அதுலேருந்து கர்த்தருக்கு கொடுத்துருக்கியா?
அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கும் கர்த்தருக்கும் என்ன உறவு இருக்கு? தெரியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்படி கூட செய்யணுமான்னு தெரியாமல் போச்சு. வசனத்தை வாசிக்கணும்னா நீ கையிட்டு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் உன் கையின் பிரயாசம் எல்லாம் உனக்கு வரக்கூடிய வரத்துன்னு சொல்லப்படுது. உனக்கு என்னெல்லாம் வருதோ கவனிங்க, உனக்கு என்னெல்லாம் வருதோ, இதுதான் விசுவாசம், இதுதான் கீழ்ப்படிதல். கொடுக்கும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் சொல்லலை, நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுகிறேன். எக்ஸ்ட்ரா எதுவும் நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்னு சொன்னால் நாம் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். நான் சொல்லலை, வேத வசனம் தான் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் உலகத்திலேயே அவர்கள் பெயர் பெற்றவர்களாம், விசேஷமானவர்களாம். அப்போ நம்முடைய பாக்கியத்தை பற்றி நமக்கு தெரியறதே இல்லை. அதனால தான் இந்திய அரசாங்கம் கிறிஸ்தவங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கறதில்ல. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு எஸ்சியாக இருந்தால் கூட அவன் எஸ்சி இல்லை, ஓசியில் வந்துடுறான், அதர் காஸ்ட், எஃப்சியில் வந்துடுறான், ஃபார்வர்ட் காஸ்ட்னு. ஆனாலும் சில பேர் இல்லையா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நான் எஸ்சி தான். கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துறார் உலகத்தானுக்கு கூட தெரியுதுங்க. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியுது, கர்த்தரை ஏற்றுக்கிட்டா இவங்க உயர்ந்தவங்க, எல்லாரையும் விட உயர்ந்தவங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்களே நாங்கள் தான் எல்லாருலேயும் டாப்புன்னு, அவங்களோட உயர்ந்தவங்க தான் நாம். ஜாதியில் பெருமைப்படுறாங்கல்ல, நாங்கள் ரொம்ப பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள விட நம்ம உயர்ந்தவங்க. எதில்? ஏன்னு கேட்டால் யாருக்குமே இல்லாத ஒரு விசேஷம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் பரிசுத்த ஜாதி என்று சொல்லும். அல்லேலூயா. ராஜரீக ஆசாரியராயும் நாம் இருக்கிறோம், ராஜாவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். இந்த விசுவாசமும் இந்த கீழ்ப்படிதலும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பூமியிலே எல்லாரை விட நம்மை மேன்மையாக வைப்பார். ஆபிரகாம போன்னு சொன்னார், விட்டுட்டு வான்னு சொன்னார், விட்டாரு. போன்னு சொன்னார், எங்கேன்னு கேட்காம போனார். எதையெல்லாம் விட சொன்னாரோ அதெல்லாம் விட்டாரா இல்லையா? விட்டாரா இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை தானே இந்த வருஷம் நமக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை தானே கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ கொடுக்குறேன், வீட்டில் போய் தேடுங்க. அந்த ஆசீர்வாதத்தை தானே கொடுக்குறேன்னு சொன்னார். பெற்று இருக்கிறோமா அல்லது பெறாமல் இருக்கிறோமா? கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துட்டார். ஆனால் அதை நாம் அங்கீகரித்து கொள்ளலை, சுவீகரித்து கொள்ளலைன்னு சொன்னால் அது நம்முடைய மிஸ்டேக். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், தேசத்தை நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து தீரிப்பா. வேற ஒன்றும் சொல்லலை, அலக்கலெல்லாம் சொல்லலை. நட, எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நட, அவ்வளவும் உனக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். கொடுத்தாரா இல்லையா? எனக்கு இருக்கா இல்லையா சாட்சியா? அவர் ஆபிரகாம் நடந்த அத்தனை ஸ்தலங்களும் அத்தனை ஸ்தானமும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாட்சியாய் இருக்கிறது. வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சாட்சி இருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாச குறைவு தான் 2024 சில விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ளாததற்கும் கர்த்தரை வஞ்சித்ததற்கும்
அதுதான் காரணம். சிலது கீழ்ப்படியாமல் போனது, சில நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே சில விஷயங்களை அவிசுவாசமாய் வெளிப்படுத்தினது. இதெல்லாம் என்ன? நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி செய்யக்கூடிய விஷயம். அப்போ இதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் சுயமாய், அதாவது இதை உலகத்தில் இருக்கிறவங்க கேட்டால் அவங்க வேடிக்கையாக சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க கேட்டால் பகுத்தறிவு இல்லாதவங்கன்னு கூட நம்மளை சொல்லலாம். சுயமாக சிந்திக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. சுயமாக சிந்தித்து அடுத்தவங்களை வஞ்சிக்கிறத விட கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சிந்தித்து செயல்படுத்தி மேன்மை அடைந்து நம் பரலோகம் செல்வது நல்லது. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு மிஞ்சி நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் சொல்லுது, வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவும் செய்யாதே, குறைக்கவும் செய்யாது. கூட்டுனா அதற்குரிய வார்த்தையும் இருக்கு இல்லையா? கூட்டுனா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் கூட்டுவாராம். நம்ம வசனத்தில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கூட்டினா இந்த வேதத்தை புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதானே சாபமான காரியங்கள் எல்லாவற்றையும் கூட்டுவாராம். வசனத்தை குறைத்தால் எப்படி கூட்டுறது, குறைக்கிறது? குறைச்சா ஆசீர்வாதத்தை எல்லாம் குறைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம நினைக்கிறோம், எப்படி வசனத்தை கூட்ட முடியும், எப்படி குறைக்க முடியும்? நம்முடைய விசுவாசத்தில் தான் இருக்கு. கடன் வாங்காதே அப்படின்னு இருக்கு, கடன் கொடுப்பாய் என்று இருக்கிறது. கடன் கொடுப்பாய் என்று இருக்கிறது. அப்போ கடன் வாங்க மாட்டேன், ஆனால் பிசாசு என்ன செய்வான்? கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை நமக்கு உருவாக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? உடனே சுயம் சொல்லும், இவங்கக்கிட்ட கேட்டால் கிடைக்கும், அவங்கக்கிட்ட கேட்டால் கிடைக்கும், இவங்களை பார்த்து நம்முடைய பிரச்சனையை சொன்னால் கிடைக்கும், இல்லை பேங்க் தாங்க இப்போ கூவி கூப்பிட்றானே, டெய்லி மெசேஜ் வருதுங்க, இவ்வளோ தரேன் இந்த பேங்க்கில், ஒவ்வொரு பேங்க்கில் இருந்தால் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் எல்லாம் வச்சா எவ்வளோ எழுதலாம் போல இருக்குது, மொபைலே ஃபுல் ஆகிடும் போல இருக்குது. மெசேஜ் டெய்லி 4-5 வருது. சிலது வஞ்சிக்கிறது தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பரவாயில்லையே லோன் கொடுக்குறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குற டீட்டெயிலாம் கொடுத்தா நமக்கு ஏற்கனவே இருக்கிற பேங்க் பேலன்ஸ் என்ன செய்திருவான்? டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். லோன் குருன்னு சொல்லிட்டு வந்துனே இருக்கு. அவர் குருவான், லோன் கொடுக்குறவங்களே குருவான் அவர், லோன் குரு அப்படின்னு. ஆனால் நமக்கு சொல்லப்படுகிறதுன்னு வாங்காதப்பா. அப்போது வாங்குவதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருவோம். கொண்டு வந்தானா இந்த வருஷம் கொண்டு வந்தானா வாங்கணுமா? இங்கே தான் வசனத்தை கூட்டுறது குறைக்கிறது நடக்குது. ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடன் வாங்குகிறோம். இப்போ அது வசனத்தை வாங்காதேன்னு சொல்கிறத வாங்குன்ற மாதிரி ஆக்கிறது. கடன் வாங்கு, அப்போ என்ன ஆகுது? சாபம் கூடுது. அப்போ இன்னும் இந்த கடத்தை அடைக்க இன்னொரு கடன், இந்த கடத்தை அடைக்க, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ சாபம் என்ன செய்யுது? கூடுது இல்லையா? அப்போ என்ன சொல்லணும் தெரியுமா? ஸ்திரீகள் எல்லாம் புருஷனே கடன் வாங்கினா கூட வாங்காதப்பா, பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுவியா? பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல,
ரொம்ப நிறைய இப்படி தான் அப்படி தான், இது இருந்தால் தான் சாப்பிடும், அது இருந்தால் தான் சாப்பிடும், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இப்போது பெங்களூர் போயிருந்தப்போ நம்ம கென்னடி கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, எது சாப்பிட்டாலும் பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். வயிற்றுக்கு பிரச்சனை, எது சாப்பிட்டாலும் பிரச்சனை. உடனே சொன்னிச்சேப்பா, இப்போ தான் எதோ யோகாலாம் சொல்கிறாங்களே, காற்றை சுவாசிச்சுக்கிட்டே ஜீவிக்கலாமே, அந்த மாதிரி போயிட வேண்டியது தானே, எதுவுமே சாப்பிடாம நினச்சி. அவனுங்க செய்வானுங்க, இல்லாத மேஜிக்கெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? சரி, அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, ஏது பொத்துக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன இப்படி சாப்பாட்டெல்லாம் குறைச்சிட்டு இருக்கீங்களே, சரியாக சாப்பிட மாட்டேன்றீங்களே? குறைக்கிறது தான் நல்லது இல்லையா? பிளாடர் மாதிரி ஒப்பக்கூடாது, அது வியாதி ஆகிடும். அளவாக இருந்துச்சுன்னா அளவு, அது நமக்கு பொலிவை கொடுக்கும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளுமே அவருடைய வார்த்தை கூட்டுறோமா குறைக்கிறோமான்றத சிந்திக்கணும். இப்போ அவிசுவாசமான உங்கள் வாயிலிருந்து அவிசுவாசமான கெட்ட வார்த்தைகள் ஒன்று உருவாக வேண்டாம், பேச வேண்டாம்னு சொல்கிறார். இருக்கா இல்லையா வசனம்? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா என்ன? அது இல்லை, ஆக்சுவலாக நம்ம உலக பிரகாரமான கெட்ட வார்த்தைனா என்ன? காதில் வாங்கவே முடியாத அளவுக்கு வரும் வார்த்தைகள். நான் இங்கே பாம்பேக்கு வந்த புதுசில் எது காதில் வாங்கக்கூடாது அதெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கு அர்த்தம் தெரில. நான் ஒருத்தர்கிட்ட கேட்க போனேன், இதுக்கு என்னங்க அர்த்தம்னு. அவர் மேலே எங்கேயும் என்ன பார்த்தாரு. இதுக்கெல்லாமா அர்த்தம் கேட்கணும்? தெரியாதா அவனுக்கு ஹிந்தி? தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும் போனிட்டார். தெரியாமலே இருக்கட்டும் போ. ஏன்னா எப்பவுமே சிலது நமக்கு இந்த கெட்டது சீக்கிரமே நமக்கு அப்சர்வ் ஆகிடும். சீக்கிரமே என்ன ஆகும், நம்முடைய ஈர்த்துக்கொள்ளும். நல்லது உள்ளே வர்றதுக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுக்க மாட்டோம். கெட்டது ஈஸியாக உள்ளே வந்து, ஏன்னா அதுக்கு அனுமதியே தேவையில்லை, அது பாட்டுன்னு வந்துடும். ஆனால் நல்லது அப்படி இல்லை. அது ஜென்டலாக என்ன செய்யும், கேட்டுக்கிட்டு தட்டிட்டு வரலாமா வரக்கூடாதா. ஏசு அப்படி தானே சொல்கிறார், நான் கதவை தட்டுறேன், நான் என்ன செய்கிறேன், கதவை தட்டுறேன், என் சத்தத்தை கேட்டு தெரிஞ்சால் நான் உள்ளே வரப்போகிறேன், இல்லையா நான் போயிட்டே இருப்பேன்ப்பா. ஆனால் பிசாசு அப்படி இல்லை. கொஞ்சம் காதில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட என்ன செய்வான், அப்படி உள்ள நுழைஞ்சு வந்துடும். அப்போது இந்த வருஷத்தில் நம்ம வசனத்தை கூட்டி இருக்கிறோமா குறைச்சிருக்கிறோமா? கூட்டினாலும் பாவம், குறைச்சாலும் பாவம். கூட்டினாலும் கஷ்டம், குறைச்சாலும் கஷ்டம். அப்போது வசனத்தை பேலன்ஸ் பண்ணி நம்ம அப்படியே என்ன செய்யணும், வசனத்திற்கு ஏற்றபடி. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் உலக பிரகாரமான வார்த்தை அல்ல அது. வசனம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தைனா என்ன, பக்தி விருத்தியை உண்டாக்காத வார்த்தைகள் எல்லாமே. பெரியவங்களுக்கு தான் பெரம்படி கொடுக்கணும். பக்தி விருத்தியை உண்டாக்காத வார்த்தைகள் எல்லாமே என்ன வார்த்தை தானா? ஒருத்தரோட நம்ம பேசுகிறோம், அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க, உடனே எனக்கும் அப்படி தான் கஷ்டமாக இருந்துச்சு, நான் இந்த லோனை போட்டேன், அந்த லோனை போட்டேன், இதை வச்சேன், அதை வச்சேன் அப்படின்னா நம்ம என்ன வழி காட்டுறோம், அவங்களுக்கு கெட்ட வழியை காட்டுறோம். பக்தி விருத்தி இல்லை, ஏதோ ஒரு அவங்களுக்கு துக்கம் சொல்கிறாங்க, எனக்கு இப்படி துக்கமாக இருக்குது, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, இதுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை அப்படின்னு ஒரு தவறான ஒரு ஆலோசனை கொடுக்குறோன்னு வைங்களேன், அது கெட்ட வார்த்தையாய் மாறிவிடுகிறது, கெட்டதாய் மாறிவிடுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும், பக்தி விருத்தியை, அந்த சூழ்நிலைகள் விகப்பமாக இருந்தாலும் கூட நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஆகணும், அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும்.
புதிய ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்க வேண்டும். புதிய ஒரு நம்பிக்கையை, புதிய ஒரு விசுவாசத்தை, அதை உருவாக்க வேண்டியது வார்த்தை தான் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விபச்சாரத்தில் கையும் மையமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை நீங்க 2 பேருமே பிள்ளையை பிடிக்காம தாத்தாவை பிடிக்க வைக்கிறீங்களே, அது என்ன நியாயம்? அது இனிமே ஒழுங்கா வச்சு பிள்ளையை பார்க்க தெரியலன்னா பிள்ளையே பெற்றுக்காதீங்க. தாத்தா வளர்ப்பாரு, பாட்டி வளர்ப்பாருன்னா சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளைங்களை அவங்கவுங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க தான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். ஐ சத்தம். பக்தி விருத்தியை நாம் மற்றவர்களுக்கு இந்த ஆண்டு கொடுத்துருக்கிறோமா? முதல்ல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம பக்தி விருத்தியை கொடுத்துருக்குறோமா? நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பக்தி விருத்தியை நாம் கொடுத்துருக்கோமா? நல்ல வார்த்தை. கஷ்ட காலத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான காரியங்களை நம்ம சொன்னோம்? கெட்டதே நடந்தாலும் நம்ம நன்மை செய்திருக்கிறோமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இயேசு சொன்னார், சத்துருக்களையும் ஸ்நேகிங்க. ஸ்நேகிச்சிருக்கோமா? இல்லை வெறுத்து இருக்கோமா? வெறுத்து இருக்கோன்னு சொன்னால் நம்ம அந்த வசனத்தை மீறி இருக்கிறோம், கூட்டியோ குறைச்சோ இருக்கும். அப்போ கூட்டினாலும் கஷ்டம், குறைச்சாலும் கஷ்டம், அதை செயல்படுத்தலைனாலும் கஷ்டம், அதை வேறு விதமாய் செயல்படுத்தினாலும் கஷ்டம். இப்போ சத்துருக்களை ஸ்நேகன்னு சொன்னால் ஸ்நேகிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ மன்னிக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கிறேன், அது அல்ல. மன்னித்தால் மன்னித்து மறந்து விட வேண்டும். மன்னித்தால் மன்னித்து மறந்துடணும். மறுபடியும் அது இன்னொரு தருணத்தில் அன்றைக்கி தெரியாமல் மன்னிச்சுட்டேன், இனிமேல் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வரவே கூடாது. ஏசு அன்னைக்கு மன்னிச்சார், இன்னைக்கு வரல மன்னிச்சுட்டு தானே இருக்கார். எஸ் சார் நோ? ஆமென். அன்னைக்கு சிலுவையில் மன்னித்தார், தெரியாமல் செய்துட்டாங்க. இன்னைக்கு வரல மன்னிக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு வரலாம் பாவத்தில் உள்ளவங்களுக்கு அவர் பரிகாரத்தை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கார். இன்னைக்கு வரல ரத்தம் பரிந்து பேசி கொண்டு தானே இருக்கிறது. இன்னைக்கு வரலாம் அவரை கொண்டு ரட்சிப்பை சுதந்திரித்தவர்கள், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களும் கூட மறுபடியும் பாவம் செய்யும் போது அவர் பிதாவின் சமூகத்தில் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டு மன்னிப்பை கொடுத்து தானே இருக்காரு. இல்லைன்னா ஒரு மாதமாவது நம்ம பந்தியில் வந்து பங்கடைய முடியுமா? பங்கடைய முடியுமா நம்மளால? ஏன்? அவர் மன்னிக்கிறார். அப்போ அவர் மன்னிக்கிறதுனால நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அதே போல நாமும் கூட அதை செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அதுதான் நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுதல். அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். என்ன செய்தார்? அவர் பாவிகளை மன்னித்தார், அக்கிரமக்காரரை மன்னித்தார், துரோகியை மன்னித்தார், தன்னை காட்டி கொடுத்தவனை மன்னித்தார், மறுதளித்தவனை மன்னித்தார், ஈட்டியால குத்துனவனை மன்னித்தார். அவன் கூட விசுவாசியாக மாறிட்டான் மன்னிச்சதுனால. அந்த 100க்கு அதிபதி கசையால் அடித்தவனை மன்னித்தார், காரி துப்பினவனை மன்னித்தார், நிர்வாணப்படுத்தினவனை மன்னித்தார், அவதூறாய் பரியாசம் பண்ணினவனை மன்னித்தார். தன் தலையில் இயேசு தலையில் கொட்டினாங்களா இல்லையா? கண்ணை மூடினாங்களா இல்லையா? எல்லாரையும் மன்னித்தார், 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 மன்னித்தார். நாம என்ன செய்கிறோம்? ஒரு சகோதரன் சொன்னார், மாஸ்டர், ஆண்டவரே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். எப்படி? ஆண்டவரே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். சரி, ஆண்டவர் அவனை மன்னிச்சிட்டார், இவர் எங்கே போவார்? அவன் மன்னிப்பு கேட்டு போயிட்டான். ஆயக்காரன் மன்னிப்புக்கு பெற்றுக்கொண்டு நீதிமானா போயிட்டான். நான் ரொம்ப பெரியவனு சொன்னவன் என்ன ஆனா? நான் ரொம்ப பெரியவனு சொன்னவன் என்ன ஆனா? 2 பேர் இயேசு சொன்னார்லையே, ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஒருத்தன் பாவி, ஒருத்தன் நீதிமான். ஆனால் 2 பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வந்தாங்க. பாவி நீதிமான் ஆயிட்டான், நீதிமான் பாவி ஆயிட்டான்.
இது என்னங்க இது? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் எப்படி மாற்றம் உண்டாகுமா? ஆலயத்துக்கு வந்து போன, சபைக்கு வந்து போனால் இப்படிப்பட்ட மாற்றம் உண்டாகுமான்னா உண்டாகும்னு சொல்றார் கர்த்தர். நீதிமான் தன் நீதியிலே கெட்டு போகிறவனும் உண்டு சொல்லுவாங்கல்ல. ஓவர் கான்ஃபிடென்ஸு உடம்புக்கு ஆகாது. மிஞ்சின நீதிமானா இராதேன்னு வேதம் சொல்லுகிறது. மிஞ்சின பாவியாயும் இராது. அவன் ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல தன் மார்பில் அடிச்சுக்கிட்டு தன்னை உணர்ந்தான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், போப்பா நான் உன்னை மன்னிக்கிறேன். இவர் வந்து அடுக்குனார், லைனாக அடுக்குனார். முன்னால் வந்து அதுவும் அடுக்குனார். நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன், ஜீரகத்தில் கொடுக்குறேன், வெந்தயத்தில் கொடுக்குறேன், புதினாவில் கொடுக்குறேன். அவர் சொன்னதெல்லாம் போயிட்டு வீட்டில் வாசித்து பாருங்கள். தான தர்மம் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். அதுக்கப்புறம் அது பாருங்கள், அவனை மாதிரி பின்னால் நிற்கிறான் பாரு அந்த ஆயக்காரன், அந்த பாவி லஞ்சம் வாங்குறான். அவனை மாதிரியெல்லாம் நான் இல்லை, ரொம்ப நீதியாக இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் கூட உண்மையாக இருந்தாலும் கூட அவனுக்குள்ளே அந்த பெருமை இருந்ததுனால அவன் சிறுமைப்பட்டு போனான். எதில் சிறுமைப்பட்டு போனான்? அவனை போல நான் இல்லைன்னு பண்ணி ஆண்டவருக்கே அவன் புத்திமதி சொல்கிறவனா இருந்தான் பாருங்க. யாரையும் நாம் யாரோட என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. சில பேர் பிள்ளைங்களை ஒப்பிடுவாங்க. அவனை மாதிரி பார், அவனை மாதிரி நீ இல்லை, அவளை மாதிரி நீ இல்லை பார், அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்கல பார். இப்படி எதையுமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. ஒப்பிட்டு கொள்ள வேண்டும் என்றால் நன்மையான காரியங்களை ஒப்பிட்டு கொள்ளலாம். அதுவும் நம்ம யாரை வைத்து ஒப்பிட்டு கொள்ளணும்? கர்த்தரை இயேசு நமக்கு அவர் தான் ஹீரோ. அவர் ஒருவர் தான். அவரோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம். அவரை போல நாம் மாற வேண்டும். இங்கே நம்ம பாட்டு பாடணுமே, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உம்மை போல மாற்றும் இயேசு நாயகா. இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. அதைத்தான் பவுல் சொல்றார். இனி நான் அல்ல, இனிமே அந்த சவுல் அல்ல. அதுக்கப்புறம் பவுலாய் அவர் மாறின பிற்பாடு சவுலுடைய பெயர் எந்த இடத்திலும் சவுல் என்று குறிக்கப்படவே இல்லை. ஏன்னா அந்த சவுல் மரித்து போனார். அந்த சவுல் மரித்து போனார். ஏன்னா கிறிஸ்துவுடனே கூட அந்த சவுல் என்ன ஆனாரு? அந்த சவுலுக்குரிய சுபாவம், அந்த சவுலுக்குரிய அந்த மனுஷன் என்ன ஆனா, சிலுவையிலே கிறிஸ்துவுடனே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி இயேசு எவ்விதமாய் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழுந்தாரோ, நீதியை நிறைவேற்றுவதற்காக எழுந்தார், அதே போல இப்போ நானும் கூட அந்த பாவத்திற்கு, அந்த சவுல் நான் மரித்து இப்போது நான் பவுலாய் வெளிப்படுகிறேன். ஆமென். அப்போ இனி பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அதாவது நான் சவுல் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்ம ஆமம் கூட இந்த பூமியிலே மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம்னு சொன்னால், நாம் அவர் அன்பு கூறல். அவர் தான் நம்மளை என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். இந்த 2 விஷயம் இதில் முக்கியம். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பது. இனி நான் அல்ல, அது வரணும்னு சொன்னால் அவருக்கு நம்ம கீழ்ப்படினோம். அவர் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே பவுல் அப்படியே கீழ்ப்படிந்தார். இதோ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையில் அவருடைய கீழ்ப்படிதலை காண்பித்தார். கர்த்தர் அவரை உயர்த்தினார். நிறைய பாடுகள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. இயேசுவாவது ஒரு முறை தான் 40 தரம் சவுக்கடி வாங்கினார். ஆனால் பவுலே 3 தரம் வாங்கினார். ஆனால் அதை தாங்கிக் கொள்ள பலத்தை கொடுத்தார். கல்லால் அடித்தாங்க,
அடித்து இழுத்து கொண்டு போயிட்டு வெளியே போட்டாங்க. அவ்வளோதான், செத்துட்டாருன்னு நினச்சாங்க. சீஷர்கள் போய் சூழ்ந்து நின்றார்களாம். எழுந்துட்டார். எழுந்து மறுபடியும் போயிட்டு சுவிசேஷத்தை தான் சொன்னார். பவுலுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்து பார்த்தா ரொம்ப என்ன சொல்கிறது, அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது கண்ணீர் வரும். எவ்வளவாய் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? வேறு எந்த சிஷ்யனும் அப்படி, இயேசுவோடு இருந்த 12 சிஷ்யர்கள் கூட யாரும் இப்படி கஷ்டப்படலை. யாரும் கஷ்டப்படலை. பேதுரு கூட இப்படி கஷ்டப்படலை. ஆனால் பவுல் பட்ட கஷ்டம், அந்த பாடுகள் அதிகம். ஆனால் அவ்வளவு மத்தியிலும் அவர் இயேசுவுக்காக பிரகாசித்தார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், நிந்தனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு உண்மை முத்தமாய் இருக்க வேண்டும். அவருக்கு உண்மை முத்தமாய் இருக்க வேண்டும். அவருக்கு உண்மை முத்தமாய் நாம் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்மை காண்கிறவர்கள் யாரை காண முடியும்? இயேசுவை எப்படி? கிரியையிலே காண முடியும். கிரியையிலே. பவுலுக்குள்ளே இயேசுவை எப்படி கண்டார்கள்? கிரியையிலே கண்டார்கள். இயேசு செய்யாத அற்புதத்தை எல்லாம் பவுல் செய்தார். அவருடைய ருமாலை கொண்டு போயிட்டு வியாதியஸ்தன் மேல் போட இயேசு கூட அப்படி செய்யலை. நம்ம சாதாரணமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சளி பிடிச்சா மூக்கு துடைக்கிறதுக்கு, இல்லைன்னா வேர்த்தா துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண இந்த கர்ச்சிப்பு, அதை கொண்டு போயிட்டு வியாதிஸ்தன் மேல் போட வியாதி சுகமானதான். பிசாசு பிடிச்ச மேலே போட பிசாசு விலைக்கு போனது. அந்த கர்ச்சிப்பில் என்ன இருக்கு அப்படின்னா, அவர் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட தேவனுடைய பிரசன்னமும் அபிஷேகமும் நிறைந்திருந்தது. அந்த அளவுக்கு தேவன் அவரை கனம் பண்ணினார். எந்த அளவுக்கு பாடுகளை அவர் அனுபவித்தாரோ அந்த அளவுக்கு தேவன் அவரை கனம் பண்ணினார். கனம் பண்ணினார். அதற்கு காரணம் என்ன? இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இனி நான் அல்ல கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு எந்த மறுப்பும் இல்லாமல் அப்படியே கீழ்ப்படினும். அது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. எலியாவை போல ரொம்ப பஞ்சகாலமாக இருந்தாலும் சரி, இந்த காரியம் அவர் இயேசு சில விஷயங்களில் கர்த்தர் சொல்லும்போது அந்த சூழ்நிலையை நடக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காதுன்னு நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையும் அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து விசுவாசித்து அதன்படி நாம் நடப்போம்னு சொன்னால் தேவ மகிமையை நாம் காண முடியும். தேவனையே நாம் வெளிப்படுத்த முடியும். ஆமென். ஆகவே இந்த ஆண்டு போனது போகட்டும், போக போகிறது. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த காலத்தை விட இன்னும் கொடிய காலங்களாய்த்தான் இருக்கும். ஆகவே கொடிய காலங்களுக்குள்ளே நாம் கடந்து போகிறபடினாலே சிங்கங்களின் கெபியிலே போனாலும் அக்கினியின் சூளையிலே போனாலும் அங்கெல்லாம் அவங்க எதனால் பிழைத்தார்கள்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசத்தினாலே தான் பிழைத்தார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் தான் வருகிறது. ஆகவே பிசாசு நம்மோடு கூட தான் அதிகமாய் போராடுவான். ஏன்? தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம், அதாவது நாம் சொல்கிறோம் இந்த உலகத்தின் விளிம்பிலே அழிவின் விளிம்பிலே இருக்கிறோன்னு சொன்னால் பிசாசு அதை விட நினைக்கிறான். நாம் நினைக்கிறோமோ இல்லை, அவன் நினைக்கிறான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வான்? உக்கிரமாய் செயல்படுவான் என்று தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் அவன் செய்தாலும் கூட நாம் மேன்மை பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கீழ்ப்படிதலும் விசுவாசமும் மிக மிக முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம முதல்ல சிந்தித்து பார்ப்போம், இந்த வருஷத்தில்
எங்கெல்லாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தோம், எந்தெந்த காரியத்திலெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம், அதற்கெல்லாம் முதலாவது ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாமா? முதலாவது தெய்வ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்வோம். எல்லாரும் முழங்காலில் நின்று இந்த ஆண்டு இந்த நிமிஷம் வரையிலும் எங்கெல்லாம் நம்ம விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தோம், எங்கெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, எந்தெந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்லி நாம் செய்யாது இருந்தோம், எந்தெந்த வார்த்தையை நாம் சொல்லி அவர் சொல்லி செய்யாதிருந்தாலும் பாவம், நாம் சொல்லி செய்யாதிருந்தாலும் பாவம்தான், எங்கெங்கெல்லாம் நாம் இவ்விதமாக இருந்தோம் என்பதை கொஞ்சம் நிதானித்து பார்த்து ஒவ்வொன்றாய் எல்லாரும் கண்களை மூடி நிதானியுங்கள். முதலாவது என்னென்ன ஜனவரி மாதத்தில் என்ன செய்தோம், பிப்ரவரி மாதத்தில் என்ன செய்தோம், மார்ச் மாதத்தில் என்ன செய்தோம், ஏப்ரல் மாதத்தில் என்ன செய்தோம், மே மாதத்தில் என்ன செய்தோம், ஜூன் மாதத்தில், ஜூலை மாதத்தில், ஆகஸ்டில், செப்டம்பரில், அக்டோபரில், நவம்பரில், இந்த டிசம்பரில், இன்றைக்கி இந்த 26 தேதி வரையில் நாம் என்னெல்லாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவளாக இருந்தோம், எங்கெல்லாம் எந்தெந்த நாட்களில் நம்ம அவரை விசுவாசிக்கலை, எதில் விசுவாசிக்கலை, எங்கே குறைவுள்ளவளாக இருந்தோம், எதற்கு நாம் கீழ்ப்படியலை, அவர் சொன்னதற்கு எதற்கு கீழ்ப்படியலை, நாம் சொன்னது எதை அவருக்கு நாம் செய்யாமல் போனோம், எல்லாத்தையும் சற்று நேரம் நாம் என்ன செய்யலாம்? விசுவாசித்து நம்மை நிதானித்து, நம்மை நாமே நிதானித்திருந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே நம்மை நிதானித்து பார்ப்போம். நம்மை நிதானிக்கிறோம். யார் நிதானிக்கிறார்களோ தேவ சமூகத்தில் தன்னை, அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லையா? நியாய தீர்ப்பு இல்லை. புதிய ஆண்டை குறித்து நமக்கு கவலை வேண்டாம். அந்த புதிய ஆண்டிற்கு கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கும். நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதற்கு வேண்டிய அந்த ஆயத்தத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் புதிய ஆண்டிற்குள்ளே நம்ம போனாலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே இப்பொழுதே நாம் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகும். இப்பொழுதே கர்த்தரோடு கூட ஒருமனப்படுவோம். ஓரி மாதிரந்தரளம் ஷபதூரல பசுந்தரளா லெபெதூரல பராதிரி கபூதரல பசுந்தரளா சித்தரளம். உங்கள் அன்பின் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. அல்லேலூயா.